ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி குட் மார்னிங் எல்லாருக்கும். இயர்லி மார்னிங் இன்னைக்கு 3:30 தான் ஆகுது டைம். இப்போ போய் சொல்லாதீங்க. ஆமாம் 4 o'clock ஆகுது. 4 o'clock ஆயிடுச்சா? ஹாஃப் அன் ஹவர் லேட்டாக மாட்டி சொல்லிட்டேன். உங்களால தான் இன்னைக்கு நான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். இவர் தான் நல்லா தூங்குறாரு, எழுப்ப தூங்கிட்டே இருந்தார். 3:30 தான் எழுந்து குளிக்கவே போனார். இன்னைக்கு வந்து மார்னிங்கே எங்கே கிளம்பியிருக்கோம்? ஆக்சுவலாக இன்னைக்கு உமன்ஸ் டே தானே? ஆமாம். ஏதாவது எனக்கு விஷ் பண்ணீங்களா? சொல்லுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. விஷ் பண்ணல. நம்ம வீடியோ பார்க்குற அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. எங்கள் வீடியோ சார்பாக எல்லா எங்கள் வீடியோ பார்க்குற அம்மா பாட்டி தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே வந்து ஹாப்பி உமன்ஸ் டே. ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆமாம், இன்னைக்கு உமன்னாலே ஹேட்ஸ் ஆஃப். ஆமாம். வாங்க வாங்க வாங்க, எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட, நம்ம ஃபேமிலி நந்தினி ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒகேனக்கல் கிளம்பிட்டோம். ஒகேனக்கல் ரொம்ப நாள் நந்தினி ஃபஸ்ட் டைம் போகிறாளாம். நந்தினி போனதே இல்லை. வாங்க வாங்க வாங்க. ஏய், நான் ட்ரெடிஷ்னலாக வருவேன், சுடிதார் போடுவேன்னு சொல்லிட்டு மேடம் மாடர்னாக வந்திருக்காங்க. டீ இருக்கு கையில் டீ இருக்கு. இது யார் மாடர்ன்? யார் இது? யார் இது? பாட்டி. எங்க பாட்டி? எங்க பாட்டி? வாங்க வாங்க வாங்க. நந்தினியோட அம்மா. பாட்டி கூட எங்க ஆயிட்டாங்க? அம்மா எப்பவுமே எங்கதான். வாங்க வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரீங்களா? வாங்க. நந்தினியோட அம்மா. அப்பா வந்து நம்ம காமிச்சது இல்ல. காமிக்கல. அண்ணா எங்க? உட்காருங்கம்மா. வாங்கம்மா. அம்மா ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. நாங்க எல்லாரும் ஃபேமிலியா எங்க போறோம்? ஒகேனக்கல் போறோம். நாங்க போயிட்டோம். நந்தினி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ. அதனால நந்தினிக்காக நாங்களும் கம்பெனி கொடுக்குறோம். எல்லாரும் வாங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. போலாமா? மேட்சா இருக்கு ட்ரெஸ்ல அம்மா பொண்ணுக்கும். ஆமா, அவங்க பாருங்க பிளான் பண்ணி போட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா என்ன வந்து சுடிதார் போடு அப்படி. நீ தான் சுடிதார் என்றற. சுடிதாரா இது? சுடிதார் போட சொல்லிட்டு அவ மாடர்ன் ஆயிட்டா, நான் வந்து ட்ரெடிஷனல் ஆயிட்டேன். சரி ஓகே, நமக்கும் இது கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இப்படியே சொல்லடி. நமக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கும். நானும் அம்மாவும் போற ஒரே மாதிரி சுடிதார். நாங்க அவ தனி, நாங்க ஒரே மாதிரி சுடிதார் கிளம்பிட்டோம். அப்படியே வீடியோ கண்டினியூவா பாருங்க. என்ன பண்றோம், என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து வீடியோ ஃபுல்லா வருவாங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த அம்பரிஷ் கொடி தூங்குறான். சரி வா போய் அம்பரிஷ் எழுப்பலாம். வா. வந்து எல்லாரும் எங்கெங்க உட்காரணும்ங்கறத யோசிக்கிறதுக்கே பெரிய வேலையா இருக்கு. அவங்க கம்ஃபர்ட் இல்ல அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க உட்காரணும்ல. எல்லாரும் ஆஜரானதுக்கு அப்புறம் யார் யார் எங்க இருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஆமா. உள்ள போய் யார் உள்ள போறது? போ எல்லாம் போயாச்சு. அவ்வளவுதான். பவி அவன் போய் நாடி போக வேண்டியதான். எங்கடா இருக்க? வர அப்பா என் முகம் எப்படி இருக்குது? ஒரு வழியா கார்ல அவங்கவுங்களும் ஒரு இடத்த பிடிச்சி செட்டில் ஆயாச்சுங்க. அதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சு. எங்க டிரைவர் வண்டி எடுத்துட்டாரு. அங்க முன்னாடி காமிங்க டிரைவர் வந்து எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா, எங்கடா போறோம்? ஒகேனக்கல் போறோம். இது ஜூம்ல காமிக்காத, பயந்துருவாங்க. கிளம்பிட்டோம். போயிட்டு பார்க்கலாம், கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்க்கலாம். ஒரே இருட்டா இருக்குங்க. ஆமா. தீபாவளி தல தீபாவளி. என்ன சோகமா வராங்க? கிட்டனா ஏன் சோகமா வர? கிட்டனா ஆண்டி பக்கத்துல சேர் இல்ல அக்கா, இன்னொரு சேர் இருக்கா அக்கா? இல்லக்கா சேர். நம்ம வந்து சென்னையில கிளம்பி வாணியம்பாடிக்கு அங்க சுத்தி இங்க சுத்தி, நான் பேசுறது கேக்குதான்னு கூட தெரியலங்க, மைக்கெல்லாம் இல்ல. வாணியம்பாடியில ஒரு அக்கா கடையில டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். கூடயாமா சாப்பிட்டா முட்டை தோசை தான் சாப்பிடுவேன் நந்தினி சொன்னதால இந்த கடைக்கு வந்திருக்கோம். இங்கே முட்டை தோசை இட்லி. வாணியம்பாடி வந்து ஃபுல்லாக முஸ்லீம் தெரியாதான், ஆனால் காலையில் வந்து நான்வெஜ்ஜே கிடையாது, எல்லாமே வெஜ் தான். சரி பரவாயில்ல, முட்டை தோசையாவது கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நான் முட்டை கிடைச்சிதா? நீ கேட்ட பெட்டர் மாஸ் லைட் கிடைச்சதா? முட்டை தோசை கிடைச்சிருச்சு கடைசியா. ஒரு ஆட்டுக்கால் பாயா கேட்டா. ஆட்டுக்கால் பாயா ஞாபகப்படுத்தி விட்டது அண்ணா தான். ஆட்டுக்கால் பாயா கிடைக்கலையே. ஆமா, அதனால ஆயா முட்டை கிடைச்சிருக்கு. ஆயா கடையில பாயா கேட்டா பாயா கிடைக்கல, அதனால ஆயா கடையில சாப்பிடுறோம். என்ன சொல்லிருக்க? முட்டை தோசை
கடிக்கும்னு பார்த்தா ஆயா கடிச்சு. அம்பேஸ் கடை சொல்லிட்டான் பாரு. நீ சாப்பிடு நீ சாப்பிடு செல்லாம். நீ சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு. அதான் எக்ஸ்பிரஷனே இல்லாம பெரியும் கூட ஏறலாம். நாங்க செல்ஃபில வரோம். என்னால முடியல, முடி வரது. ஏய் இங்க பார். வந்துட்டோம், கணக்கில் வந்துட்டோம். 5 minutes. என்னால நிக்க முடியல, உட்காந்து. ஆமா இதெல்லாம் காட்டாதீங்க. தூங்கி எழுந்து எல்லாம் பேய் மாதிரி இருக்கும். வீடியோ பே. அவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஜாலியா உட்கார்ந்தாங்க. ஆமா வேணா கீழ போட்டுறானே. நாங்க ரெண்டு ஜாலியா இல்ல இந்த சீட்ல 3 பேர் ஃப்ரீயா உட்காரலாம். நாங்க இந்த சீட்ல 3 பேர் உட்கார்ந்திருக்கோம். நாங்க தான் வந்து பாவம். நடுவுல யாரோ ஒரு ஜீவன் பாவம் நினைக்கிறேன். நாங்களா பாவம். சும்மா உட்கார்ந்திருக்கோம் தான் பாவம். இடம் கம்மியா இருக்குல்ல, 3 பேட்ச் சொல்லி உட்காந்துருக்கீங்க. காலையில எப்படி பரபரன்னு வந்தோம் நாங்க. நல்ல வேலை அப்பவே 2 போட்டோஸ் எடுத்தீங்க. இன்னும் வெயிலே படல பாத்திரம். இன்னும் வெயிலே படல. இதுக்கு அப்புறம் தான் வெயிலே பட போகுது. சரி ஓகே எடுக்கலாம். ஏய் என்ன பண்றீங்க 2 பேரும்? இங்க பாரு. மங்கி வருது, இறங்கு. அடங்க மாட்டீங்க. மங்கி உள்ள வரல. பாண்ட விட. ஓபன் பண்ண இங்கயாவது ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு மினிட்ஸ் இருக்கு? இன்னும் 5 minutes. 5 minutes சொல்லி இப்படியே போய்க்கணும். சொல்லு. வெல்கம் டு ஒகேனக்கல். நீங்க 2 பேர் தான் ஒகேனக்கல்ல வர வைக்கிறீங்க இப்ப. சொக்கனே வெல்கம் டு நம்ம ஜிலேபி முருகு தேனி. வெல்கம் டு முருகு தேனி. லெஃப்ட் சொல்லுங்க அதே போட்டுருக்கானே முன்னாடி. லெஃப்ட் போ சைடா உள்ள போ. வந்தாச்சு அவ்வளவுதான். காக்கு தெரியாது ஆளே கிடையாது. நல்ல வெயில், பயங்கரமான வெயில். எப்பா ரீச் ஆகிட்டோம். செம வெயில். காடி போடுற கண்ணே தெரியல எனக்கு. செம கூட்டம். செம வெயில். நல்ல கூட்டம் இல்லை தான் நினச்சோம். ஆனால் வரும்போது கம்மியாக தான் இருந்துச்சு. கார் பார்த்தா இப்போ அவ்வளோ கூட்டமாக வந்துட்டே இருக்கேன். நந்தினி முன்னாடி போயிட்டா. ஆமாம் அங்க போயிட்டா. அம்பரீஷ்லாம் ஃப்ரெண்டில் போயிட்டான். ஸ்ரீராம் எல்லாரும் போயிட்டாங்க. உங்களை தான் காண வீடியோ தேடி இருந்தோம். எங்கே போயிட்டீங்க? முன்னாடி நடந்து அவங்க புருஷன் கூட போயிடுறாரு. இரு ஆங்கிள் மாறிச்சா நான் வீடியோ இங்கே பாரு. உங்களை தான் காண தேடி இருந்தோம். எங்கே தான் போனீங்க? முன்னாடி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடலா? அவங்க கணவர் தனியா போறாருன்னு சொல்லிட்டு இவங்க கம்பெனி கொடுக்க போயிட்டாங்க. எனக்கு ஆட்டம் கால் வந்துட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு. கால் வராத நாட்கள் இல்லை. நல்ல கூட்டம். ஆமாம் வெயில் செம வெயில். போய் குளிச்சாதான் ஜில்லுன்னு குளிச்சாதான் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் செம வெயில் தான். ஆமாம் இல்லைக்கா சொல்லியாச்சுக்கா ஆல்ரெடி. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். வாங்க நல்லா இருக்கும். வெயில் ஒன்றும் சமாளிக்கவே முடியல. இப்பவே இப்படி இருக்கு. இன்னும் நாங்க ஏப்ரல் மேக்கெல்லாம் என்ன ஆகுமோ தெரியல. இறங்கி இன்னும் உள்ளேயே வரல. அதுக்குள்ள ஆளுக்கு ஒரு ஆமா ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் தான் வாங்கலான்னு போனோம். அப்புறம் அப்படியே எல்லாரும் எனக்கு ஒன்று கேட்டதால ஆளுக்கு ஒன்று வாங்கி இங்கே குடிச்சிட்டு இதுக்கப்புறம் தெம்பா போயிட்டு நாங்க மீன் வாங்கி கொடுத்து சமைக்க கொடுத்துட்டு பரிசல் போறோமா போறோம். விட மாட்டான் நந்தினி, விட மாட்டான். கூட்டிட்டு போயிடுவேன். ஆமா பரிசல் போயிட்டு வரதுக்குள்ள சமைச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு எப்படியும் சாப்பிட்றதுக்கு 3 மணிக்கிட்ட ஆயிரும். இவ்வளவு கூட்டம் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல இது கம்மி. ஆமா லாஸ்ட் டைம் நாங்க வந்தப்பெல்லாம் இன்னும் நிறைய நடக்கவே முடியல. இன்னைக்கு கம்மியா தான் இருக்கு. இது கம்மி தான். இதெல்லாம் வாங்கி குடிக்கவே மாட்டோம் நம்ம. இருந்தாலும் இங்க வெயிலுக்கு வேற வழி இல்லை. ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் இல்லை. அதனால வேற வழி இல்லாம இதை வாங்கி குடிக்கிறோம்.
என்ன சொல்லுது ஒவ்வொன்றும் ஆமா இந்த பொண்ணு தொலைச்சு போயிடும், அதனால கூட கையில பிடிச்சி பத்திரமா கூட்டு போய் கட்டிக்கோங்க ரெண்டு பேரும் shawl. கேஸ் குத்துருவாங்க. காணாம போனா அம்மா எங்க மேல கேஸ் குத்துருவாங்க. இல்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். காணாமல் போன கீர்த்தனா எங்கிருந்தாலும் கீழே வரவும், காணாமல் போன கீர்த்தனா எங்கிருந்தாலும் இங்கே வரவும். நந்தினி, நந்தினி, அங்க போலாம். வா. இங்க போய் பாருங்க போங்க. இங்க வந்து கரண்டே கிடையாது ஃபுல்லாவே. நாங்க நிறைய டைம் வீடியோ போட்டிருக்கோம். கரண்டே கிடையாது, கையில தான் மசாலா அரைப்பாங்க. கையில தான் இருப்பாங்க. ஆமா, லைட் இருக்க வெளிச்சம் இருக்க வரைக்கும் தான் இங்க சமைக்கவே முடியும். வாங்க சும்மா காமிக்கலாம். எவ்வளவு நேரம் வரைக்கும் இருப்பாங்க இங்க இதெல்லாம்? 5 அதான் இருட்டு, கொஞ்சம் வெளிச்சம் இருக்க வரைக்கும் மூணு இருப்பாங்க. கரெக்டா கிளம்புவாங்க. அதே மாதிரி வெளிச்சிருக்கு. வா இங்க வாங்களேன். மசாலா சின்ன வெங்காயம் தக்காளி தான். இங்க நாங்க இவ்வளோ தூரம் 700 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரது காரணமே இந்த கையால் அரைச்சி ஒரு வேளை சாப்பிட்டாலும் திருப்தியா சாப்பிடணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். கையால் எத்தனை தடவை வந்தாலும் சலிக்காது எங்களுக்கு இங்க. ஆமா என்னோட ஃபேவரட் பிளேஸ். ஆமா, எங்க வீட்டுல கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு மீன் குழம்புனாலே பிடிக்கும், அதுலயும் இந்த மாதிரி கையில அரைக்கிறது ரொம்ப பிடிக்கும். மீன் வாங்கிக்கிட்டு சாஸ் பத்தெல்லாம் கீர்த்தனா விட்டு மாவாட்ட சொல்லலான்னு இருக்கேன் நான். சரி, வெங்காயம் ஆட்ட சொல்லலான்னு இருக்கேன். சரி போலாம், ரொம்ப அனல் அடிக்குது. ஆமா அங்க வர போங்க. எனக்கு அந்த சிக்கன் செய்யறத பார்த்தோன்னே டெம்ப்ட் ஆகுது. சிக்கன் பார்த்தா ரோஸ்ட் மாதிரி பண்ணி தராங்க. சிக்கன் தான் டேஸ்ட் பார்க்கலாமாக்கா? இதோ நந்தினிக்கு கொஞ்சம் வேணுமா? சரி வாங்கி தரோம். தருவாங்க, வா. சும்மா ஒரு பீஸ் தட்டல தான் வாங்கிங்க. இல்ல டேஸ்ட் சும்மா ஒரு பீஸ் தட்டல வாங்கி சாப்பிடுங்க. ஆஹா, எனக்கு இது நந்தினி ஆசைப்பட்டுட்டா சிக்கன் சேவப்போடுவா. அவளுக்கு பார்த்தாலே டெம்ப்ட் ஆயிடுச்சு. சிக்கன் ஃபிஷ் அவ்வளவா எனக்கு வந்து இல்லை, பட் ஆனால் சிக்கனை பார்த்தோன்னா டெம்ப்ட் ஆகுது. இங்கே பாருங்க. இல்ல அதுவா இருக்காது. இல்ல அது டேஸ்ட் காட்டுங்க, அது ரொம்ப ட்ரையா இருக்கே. இல்ல அதுல டேஸ்ட் காட்டுங்க. அது வேக லேட் ஆகுங்க. ஒண்ணுதான் தருவாங்க, வேற யாருக்கும் சமைச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணுதான் தருவாங்க, வா. ஆளுக்கு ஒண்ணுலாம் தர மாட்டாங்க. நல்லா இருக்கா? சாப்பிடு. ஆக்கா அது ஒண்ணு வேணும். இப்பதான் தண்ணி ஊத்தி குடுக்குறேன். இந்த கிரேவி ஆனவுக்கு சூப்பரா இருக்கு. பெப்பர் போட்டு நல்லா இருக்குங்க. சரி பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா சிக்கன் 1 கிலோ வாங்க. ப்ளீஸ், நானே சாப்பிடுறேன். சாப்பிட்றியா? கம்மி பண்ணிக்கலாம் வேணாம். சூப்பரா இருக்கு. மசாலா அரைச்சு செய்றாங்க இல்லையா? அரைச்சதே நல்லா இருக்கு. ஏய் நந்தினி, கை காட்டு. அடுப்புல செய்றாங்கல்ல. கையை காட்டு. உங்க போனை விட்டு கொடுங்க பிரதர் எடுத்த வீடியோ. சாப்பிடு. சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க இங்க வாங்க. ஆனா ஒர்த்தா வரணும், சாப்பிடாதவங்களாம் வரக்கூடாது. ரைட்ல வரணும் கால். அண்ணா ஏன் இந்த ஆங்கிள் எடுக்கிறாரு? இப்படி எடுங்க. அவனே இந்த நீயும் கால் வருதுங்க ஒரு கோழி. ஒரு கோழி பாருங்க. கீர்த்தனா 2 கிலோ இருக்கு. கீர்த்தனா vlog 2 கிலோவா? நல்லா இருக்கு. 2 கிலோ வேணும். கோழி கையில பிடிச்சு பாருங்க, அதோட எடை பாருங்க. சரி 2 கிலோவா? ஓகேவா? எல்லாரும் இத்தனை பேர் இருக்காங்க. அப்ப மீன் வேற வாங்க போறீங்க? மிச்சம் 1.5 கிலோ வரும். அது கம்மியா தான் வரும். கோல் எடுத்து இருந்தா எடுத்துட்டு போய்க்கலாம். வீடு ஷேர் பண்ணிக்கலாம். நீ இந்த பாக்ஸ்ல போட்டு போயிடலாம். இங்க பாருங்க. கை ஒரு மாதிரி ஆயிருக்கு. முள்ளுக்கண்டை ஏரி வவ்வாலு ரோக்குலாம் வந்து பண்ணையில வளர்க்குற மீனா, அது வளர்க்குற மீன், அதனால அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இது வந்து டேம் மீன். ஆமா, இது ஒண்ணுதான் இருந்துச்சு. சரி 5 கிலோ இருந்துச்சு, பரவாயில்ல 2 பேரும் ஷேர் பண்ணி மீதி இருந்துச்சுன்னா கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு யார் வேணாம்னு சொல்லுவாங்க. கிலோ 200 ரூபாய். பில்லுக்கண்டை மீன் வாங்கியிருக்கோம். அண்ணா கட் பண்ணி கொடுத்துறீங்களா? இதான் நாங்கள் எங்கள் வீடியோவில் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் பேபி அக்கா வச்சு வீடியோ போட்டோம். ஏகப்பட்ட பேர் எனக்கு அந்த அக்கா நம்பர் கொடுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க ஒகேனக்கல் போகிறவங்க. இப்போ நீங்கள் ரேட்டு கம்மியாக பண்ணீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டே பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த ரேட்டு தான் நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க, இந்த அக்கா கிட்ட அதிகம் அப்படின்னு மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கம்மி ரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வீடியோலையும் சொல்லுவோம். நீங்க பாத்துக்கோங்க. நம்பரோட உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து எங்க கிட்ட கமெண்ட் அந்த அக்கா நம்பர் கொடு, டேஸ்ட் நல்லா இருக்கா, நம்பர் கொடு, வீடியோல கூட நம்பர் சொல்லி நம்பர் கேட்பாங்க. வந்து விறகுல ரொம்ப ரேட் அதிகம் கிடைக்கும். நீங்க கரெக்டான நல்ல ரேட்டா சொன்னீங்கன்னா உங்களுக்குமே நாங்க நல்லா சமைப்பாங்கன்ற மாதிரி நானும் வீடியோ போட்டு தருவேன். இவங்க எல்லாமே என்னோட சப்ஸ்கிரைபர் தான். அவங்கலாம் உங்களுக்கு என்ன சேனல்? ஆமா, மில்க். அதனால வந்து வேற எந்த கடையிலையும்
இல்லப்பா புரோட்டா கூட நான் சாயங்காலம் போட்டு தரேன். மேல இருக்கிற அந்த இதெல்லாம் இப்போ எடுத்து வேற சாப்பாடு மாதிரி வாங்கிக்கோங்க. ஒன்று ஃப்ரைட் ரைஸ் இல்லை பிரியாணி மைல்டாக ஏதாவது ஸ்டார் பிரியாணி வந்து உரப்பே இருக்காது, அது வேணா போடவா? இல்லை பிரியாணி வேண்டாம்னா ஃப்ரைட் ரைஸ் போடவா? பிரியாணி மட்டும் போடவா? 65 பிரியாணி போடட்டுமா? ஆ பொங்கு விலாசத்தில் மீல்ஸ் இருக்கா? இருங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்று மீல்ஸ் போடுறேன், இல்லைனா வந்து ஒரு 65 பிரியாணி போடுறேன். சரியா? நைட்டுக்கு நான் பரோட்டா போட்டு விட்றேன், சூடாக போட்டு விட்றேன். அண்ணா வா இருக்கட்டும் செலிபிரிட்டி அப்படிதான் இருக்கு. காலையில எடுத்து கலைஞ்சு போச்சுங்க வெயில்ல. கொஞ்சம் நல்லா வேண்டாம். போங்க போங்க போங்க. ஓடுதுறாரு. ஆமா கீர்த்தனா போ. போங்க போங்க போங்க. ஏறு கீர்த்தனா ஏறு. கீழே உட்காந்துருங்க. மாசத்துல ஒரு தடவை 2 தடவை வருவோம். 1 மாசம் இல்லை, நாங்கள் வந்து 2 மாதம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்தாங்க அவங்களுக்கு. இல்லை நான் மட்டும் உட்காந்தா போதும், நம்ம 3 பேர். சரி பரவாயில்ல, உட்காரு குழந்தை தானே ஒன்றாவது. அப்படிங்க பாருங்க எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். முள்ளங்கி மாங்காய் பார்த்தியா? மாங்காய் வேறு கூட வேறு கேளுக்கு தருவோம். எது ஊந்து போயிருக்கு, பூச்சி இருக்கு பேரல கொசு ஊந்து போயிருக்கு பாரு. சொல்ல அவங்ககிட்ட இப்போதான் ஊற்றுருக்கும் போல. எடுத்து ஊற்றிரு. மரத்துலேருந்து வந்துருக்கும். எடுத்துக்கோ. மாங்காய் நல்லா இருக்கு, டேஸ்ட் பாருங்க. ஆட்டோ கற்றுக்கிட்ட பிரதர் கிட்ட சுரேஷ் பிரதர். கூழ் தரமா காசு கொடுத்தலாமா? காசு பேச தரமா. சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டோமா? சரி காரமாக இருக்கு. மிளகாத்தூள் இல்லாமல் இருக்கா? மிளகா மாங்காய் பசங்களுக்கு உடனே கொடுங்க. பசங்களுக்கு ஒரு முத்த டாடி முத்த கொடு. ஒன்று கொடு. இன்னும் கொஞ்சம் போய் சுற்றுவாங்க. இங்கே இல்லை அங்கே லாஸ்ட்டில் கிட்ட போவோம். தண்ணி கிட்ட இருக்கு. அது சுற்றுறா பசங்க காட்டணும். பசங்களை வீட்டை கொடுப்பா பசங்களை. இவரு தண்ணி தெளிக்கிறாரு. உங்க மேல அடிப்பாரு. இப்ப உங்க மேல அடிப்பாரு. கொஞ்சம் ஊத்துவாரு. நீ அங்க போ. ஒன்னார் எனக்கு செட் ஆகாது. நீ ஒன்னார் உட்கார். உட்கார். அந்த வாட்டர் பாட்டில் எடுங்க. உங்க 2 பேருக்கு ஊத்துவாரு பாரு. இப்போ ஆமா வரும். இங்க வாங்கிக்கலாம். அது வாங்கி தரீங்களா? அதாவது பசங்களுக்கு இங்க வராது. பசங்களுக்கு எவ்வளவு லேஸ் பண்ண கேளு. ஆனாமா சரி மீன் சாப்பிடலாம் போயிட்டு. இல்ல தண்ணி காட்டுறது
இல்லை எது வேணாண்ணா மீன் குழம்பு ஒரு வாரியில் மீன் குழம்பு சுட சோறா? ஆமா சாப்பிட வந்துட்டோம் நாங்க பரிசல் போயிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் பசங்களுக்குலாம் பசி வந்துருச்சு அதனால சாப்பிட வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு அது ரொம்ப தூரம் நடக்க வச்சிட்டாங்க. நடக்கூட்டு லாஸ்ட் டைம் வந்து பக்கத்துலயே இருந்துச்சு. நடந்து தண்ணி வேண்டி ரொம்ப நடக்க வச்சிட்டாங்க. சிக்கன் வாங்கி கொடுத்தோம்ல, சிக்கன் கிரேவி பண்ணிருக்காங்க, மீன் வந்து ஃப்ரை பண்ணிருக்காங்க, அப்புறம் மீன் குழம்பு மட்டும் அங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ரசம் வச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சிக்கன் எல்லாம் சாப்பிட உட்கார்ந்துட்டோம். இந்த போட்டோமா இதுல கொஞ்சம் சிக்கன் போடுங்க. யாருக்கு போடுங்க. சாப்பிடுங்க. இந்த மீன் குழம்பு தரேன் நாங்க. புவி சிக்கன் அவ புவின்னு சொல்லி எனக்கு புவின்னு வருது. பவி சிக்கன் சாப்பிட்டேரு, மீன் குழம்பு வந்தோடனே மீன் சாப்பிடுங்க. போதும். அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபோன் பண்ணிருக்கணுமோ? யாருங்க? ஆமா நம்ம ஃபோனே பண்ணாம வந்தோம். ஆக்சுவலி பரிசல் போயிட்டு குளிச்சுட்டு வந்தா லேட் ஆகும். அவங்க அதை பிளான் பண்ணாங்க. நம்ம சீக்கிரம் வந்துட்டோம்ல. இருங்கம்மா இல்ல அவர் கொஞ்சம் லெக்கா வைங்கம்மா. அந்த இந்த பீஸா வைங்க. சதை சாப்பிட மாட்டாங்க. நான் வைக்கிறேன். புள்ளக்குட்டியை வச்சுக்கிட்டு மட்டும் தான் நல்லது. பரவாயில்ல நமக்கு ஒருவர்னு சொன்னேன் அது கூட வேடாகுது. நாம் இருவர் சம்பாதிச்சமா சேர்த்து வச்சமா ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் கடைசி காலத்துல கொடுத்தோமா. ரொம்ப டார்ச்சர். இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர். ஸ்ரீராமுன்னு சொல்றான் என்னன்னு அவன் நாம் இருவரே வேணான்னுவான். அவன் ஆச்சரியமா இருக்கலாம் பாக்குறான். இல்லை கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து இந்த மீன் குழம்புக்காக சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தா இந்த 2 பிள்ளைங்களும் சாப்பிடவே விடல. அதனால நானும் நந்தினியும் இதெல்லாம் முதல்ல கூட்டிட்டு கிளம்பு, நாங்கள் தட்டு நிறையா சோறு மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு வரோன்னு உட்காந்துருக்கோம். ஒரு மீன் கடைசியாக சாப்பிடலான்னு எடுத்து வச்சுட்டு இதோ பாரு இன்னொரு இது வேற வருது. என்னம்மா ஒகேனக்கல் பயணம் இனிதே முடிந்தது. சென்னையை நோக்கி பயணம் போகுது. ஒகேனக்கல் பயணம் வந்து அவங்க கிட்ட கேட்கலாம். சும்மா உட்கார்ந்து அவங்க கிட்டலாம் நீங்க கேட்க. நாங்க நிறைய டைம் குளிச்சிட்டோம். நான் சும்மா உட்கார்ந்தேன். இவங்க பேக் எல்லாம் பாதுகாத்து உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். சேஃப்டி லாக்கர் மாதிரி இருந்தது. அனிதா எத்தனை குரங்கு வந்துச்சு உன் பேக்கை தூக்கிறதுக்கு. பாத்தீங்களா? அவ்வளவு பேர்கிட்ட இருந்தும் அவங்க ஃப்ரெண்டு காப்பாத்திருக்காங்க. குளிச்சாச்சு கூட்டம் செம்ம சாப்பாடு. எல்லா பேக்குக்கும் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆமா இவங்க எல்லாம் போயிட்டு ஜாலியா குளிச்சு மணி 6 ஆயிடுச்சு. கிளம்ப வேண்டியதான். இப்ப கிளம்பலாம் 11 மணிக்கு போவோம். நாளைக்கு மண்டே ஆபீஸ் போணும், ஸ்கூல் போணும். ஸ்கூல் போறதுல டவுட் தான். கார் கிளம்பிடுச்சு. ஆமா ரெடி ஆயிடுச்சு, போக வேண்டியதான். சரி ஓகே பார்க்கலாம். நீங்களும் வந்து கண்டிப்பா இப்போ எல்லாரும் கார்ல தான் தூங்க போறாங்க. அதனால இந்த vlog இத்துடன் முடிந்தது. இந்த vlog கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமா ஜாலியான vlog இது. ஒரு ஜாலியான vlog. நல்ல செமையா சாப்பிட்டோம் வயிறு ஃபுல்லா. நிச்சயத்தை வந்து மீன் குழம்பு பாத்து மீன் குழம்பு ரசிகா இருந்தீங்க, மீன் குழம்பு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து சென்னையெல்லாம் இருந்தீங்கன்னா சடன் வண்டி எடுத்து இங்க வந்துருங்க. மீன் குழம்பு வேற மாதிரி இருக்கும். நாங்க மீதி இந்த மீன் குழம்புலாம் பேக் பண்ணிட்டோம். 2 நாளைக்கு. அப்ப 2 நாளைக்கு எல்லாருக்கும் மீன் குழம்பு போட போறீங்க. 2 நாளைக்கு சமையலே கிடையாது. என்ன பண்ணி சரி ஓகே கிளம்பலாம். எல்லாம் தூங்க போறாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. குளிக்காத எனக்கே இவ்வளவு டயர்டா இருக்குன்னா குளிச்சு அவங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும். சரி ஓகேங்க பை பாய்.